வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசன்ட்டா பஞ்சாபி லாங்குவேஜ்ல வெளியே இருக்க மெயின் பாகலூன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமா நான் பைத்தியம் தான் அப்படின்றது தான் அர்த்தமா இருக்கும். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இதோட பிளாட்டே சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம் நடந்திருக்கு. ஒரு சின்ன பையன் நிறைய பேரை சாவடிச்சிருக்கான்ற மாதிரி அந்த பையனை ஜெயில போட்டுறாங்க. அவன் மென்டலாவும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா 12 வருஷம் கழிச்சு ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவன் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி போலீஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்களுமே அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இந்த பையன் பண்ணல, வேற சில விஷயங்கள் தான் நடந்ததுன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, திரும்பி அந்த பையன் கிட்ட பேசி பார்ப்போம், அதாவது 12 வருஷம் கழிச்சு அந்த பையன் கிட்ட பேசலான்ற மாதிரி பேசுறாங்க. அப்பதான் நிறைய உண்மை ரிவீல் ஆகுது. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தீபான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த தீபா இருக்காங்கல்ல, 12 வருஷம் கழிச்சு ஒரு கேஸை ரீஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது 2024 இருக்கும். 2012ல நடந்த ஒரு கேஸை ரீஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்க எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, அந்த பையனும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான், திடீர்னு இப்போ வந்து கேஸை ரீஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர் கேட்கிறாரு. இல்ல சார், எனக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு. அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவன் தேவையில்லாம தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனை வெளியே எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தினால தான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், இப்படி ரீஓபன் பண்றதுனாலையும் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போதும் உங்களுக்கு பிரச்சனை வந்துரும்ன்ற மாதிரி இவரோட லாயரே சொல்றாரு. இல்ல எனக்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எட்டா இருக்கிற ஒருத்தரை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. எட்டா இருக்கவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த பையன் அரெஸ்ட் பண்ணும் போதே கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்திருப்பான். இப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கான். சரி மேடம், அவனை கூட்டிட்டு வரேன், பேசலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பையனை காட்டுறாங்க. அவன் அப்ப சின்ன பையனா இருப்பான், இப்ப நல்லா வளர்ந்துட்டான் போல. ரொம்ப வருஷமா தாடி மீசன் எதுவுமே வெட்டாம தான் இருக்கான். இந்த பையனை வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போறாங்க. ஏன் எதுக்குன்னு கூட இவன் கேட்க மாட்டான். இவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த ஆபீசரை இதுக்கப்புறம் நான் ஆபீசர்னே சொல்றேன். இந்த ஆபீசர் கிட்ட அந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் தீபான்ற அந்த லேடிய வெளியே நிக்க வச்சிருக்காங்க. நடுவுல ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த பையனை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனோட பேரு பப்ளு அப்படின்றது. இந்த பப்ளுவும் தீபாவும் கட்டி பிடிச்ச மாதிரிலாம் சில சீனை காட்டுறாங்க. பப்ளுவை ரொம்ப எமோஷனலா இந்த தீபா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுமே எதுக்காக என்ன வர வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ நிறைய கொலை பண்ணன்ற மாதிரி உன்னை அரெஸ்ட் பண்ணோம்ல, நீ கொலை பண்ணலன்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வர வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ ஓகே தானே, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டாக்டர் கேட்கிறாரு. இவனுமே என்ன சொல்றான்னா, என்ன அந்த தீபா ஏமாத்திட்டு போயிட்டா, வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்ற மாதிரி தீபா சொன்னா, ஆனா ஏமாத்திட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த தீபா உண்மையிலே விட்டுட்டு போயிட்டாங்க போல. அது எல்லாத்தையும் தீபாவும் யோசிச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்குமே ஒரு டவுட் வந்துருது. எதுக்காக திடீர்னு இத பத்திலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஒருவேளை தீபா என்ன பார்க்கிறதுக்காக திரும்பி வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதாவது தீபா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க. அந்த சமயம் இவன் கையில கன்னோட இருந்திருக்கான். நிறைய கொலையும் நடந்திருக்கு. இவன் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல. திரும்பி இத பத்திலாம் கேட்கறதுனால தீபா வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவனுக்கு தோணுது. இவனுமே வேகமா தீபாக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். தீபாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க மேடம், நீங்க இருக்கிறது அவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப வந்தவன் இருக்கான்ல, அவன் முகத்தை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். என் முகம் ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்பட்டு இருக்கான். வெளிய இருந்து தீபா பாக்குறாங்கன்ற மாதிரிலாம் இந்த பையனுக்கு தோணுது. அதனால இந்த பையன் இருக்கான்ல, என் முகத்தை தீபா இப்படி பார்க்க கூடாது, என்ன பழைய மாதிரி நீங்க மாத்துங்க, இந்த முடியெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பண்றோம்ன்ற மாதிரி இங்க இருக்க ஆபீசருங்களும் ஏத்துக்கிறாங்க. தீபாவும் அவனை ரொம்ப எமோஷனலா பார்த்துட்டு இருக்காங்க. அவனை நம்ம மாட்டி விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி தீபாக்கு கவலை இருக்கு. எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்போ இவனுக்கு அந்த கட்டிங் எல்லாம் பண்ணிடுறாங்க. சின்ன வயசுல இவன் ஒரு Dress போட்டிருப்பான், அதே மாதிரி ஒரு Dress-ஐ இவனுக்கு வாங்கி தந்துடுறாங்க. இந்த பையன் கிட்ட இப்ப பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி சொல்றேன்ற மாதிரி இந்த பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவன் சொல்ற கதை இருக்கு பாத்தீங்களா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பா அம்மா 3 பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது போல, வலிப்பு வந்த மாதிரிலாம் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா செம்மையா பதறாரு. ஒய்ஃப் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அம்மாக்கு இப்படி நடக்கிறத பத்தி இந்த பையன் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். நார்மலா விளையாடிட்டு இருக்கான். ஏன் எதுக்குன்றது தெரியல. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, கார் பிரேக் டவுன் ஆயிருது. அதனால மத்த காரோட ஹெல்ப் வாங்குறதுக்காக வெயிட் பண்றாரு.
இந்த ஊர்ல இந்த சமயம் ஒரு கலவரம் மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்ப வேற ஒருத்தரோட வீட்டை காட்டுறாங்க. இவர் மேஜர் போல, இதுக்கப்புறம் இவரை மேஜர்னே சொல்றேன். இந்த மேஜருமே கலவரம் நடக்கிறதெல்லாம் பாக்குறாரு. இப்ப யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. அந்த லேடியோட பேரு சாந்தி அப்படின்றது. சாந்தி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துக்கு நீ வந்துட்டனா நம்ம பிளான் படி பண்ணிரலாம்னு சொல்றாரு. ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி சாந்தி கேக்குறாங்க. அதெல்லாம் பிரச்சனை வராது, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாரு. எதை பத்தி இவரும் சாந்தின்ற லேடியும் பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரை டிரைவர்னு சொல்றேன். இவர் கூட வந்துட்டு இருக்கவங்க சினிமா ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இவங்களோட பேரு ஐஷு அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் உடனே பிளைட் பிடிச்சு போனோம் போல. அதுக்காக தான் இந்த டாக்ஸில வந்துட்டு இருக்காங்க. இவங்க டாக்ஸி வர வழியில தான் அந்த பப்ளுன்ற பையனோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லிஃப்ட் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த டாக்ஸி டிரைவரும் வண்டியை நிறுத்திடுறாரு. என்ன ஏதுன்னு கேட்கறாரு. இவருமே ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் கூட்டு போறேன், 5000 ரூபாய் எனக்கு தரணும்ன்ற மாதிரி டிரைவர் சொல்றான். 5000 ரூபாய் என்ன, 10000 ரூபாய் தரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால இவனுமே கூட்டு போலான்ற முடிவை எடுத்துறான். என்ன நீ பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்ட, என்ன நீ ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும், நீ எனக்காக தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்காகலாம் நான் வரல, வழியில மத்த கிளைண்ட்டையும் நான் பார்க்க தான் செய்வேன். 10000 ரூபாய் கிடைக்குது, என்னால விட முடியாது, நீங்க அமைதியா முன்னாடி வந்து உட்காருங்கன்ற மாதிரி சொல்றான். ஐஷுவும் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பப்ளுவோட அப்பா அம்மா பப்ளு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த காருக்கு பின்னாடி உட்காந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கேயும் மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோவப்பட்ட மக்களே இவங்க வண்டியை தாக்குறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இது வேற பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, வண்டியை வேற பக்கம் திரும்பிடுறாரு. இவரு போக வேண்டிய ரூட்டுக்கு போகாம மக்களுக்கு பயந்து வேற ரூட்டுக்கு திருப்பிடுறாரு. என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணுன்னு ஐஷு சொல்றாங்க. மேடம் இப்ப அந்த இடத்துக்கு போனா பிரச்சனை மேடம், நம்ம எங்கேயாவது சேஃபான பகுதிக்கு போலான்ற மாதிரி இவன் சொல்றான். மேஜர்னு ஒருத்தரோட வீட்டை காமிச்சாங்கல்ல, அவரோட வீட்டுக்கு தான் இவங்க வந்து இறங்குறாங்க. இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சவுண்ட் கேட்டு அந்த மேஜர் இருக்கார்ல, இவங்களை பாக்குறதுக்காக வராரு. யார் நீங்க, இங்கெல்லாம் அனுமதிக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அங்க ஐஷுவை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. நீங்க ஆக்ட்ரஸ் ஐஷு தானேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவங்களை பார்த்தோன்னா தலைவன் குஷி ஆயிடுறான். சரி சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஐஷுவை மட்டும் தான் உள்ள கூப்பிடணும்னு நினைக்கிறான். ஆனா மத்தவங்களை உள்ள கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல, அதனால வாங்கன்ற மாதிரி அவங்களையும் கூப்பிடுறான். இப்ப உள்ள வந்தோடனே ஐஷு கிட்ட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் இந்த பப்ளுவோட அப்பா இருக்கார்ல, என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. போன்லாம் ப்ராப்பரா இங்க ஒர்க் ஆகல, இங்க கலவர மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அதனால போன்லாம் சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போன்லயுமே டவர் கிடைக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல, யாருக்குமே டவர் கிடைக்கல. இப்ப பப்ளு இருக்கான் பாத்தீங்களா, ஒரு லேடியை கற்பனை பண்றான். எதுக்காக அந்த லேடியை கற்பனை பண்றான்றது தெரியல. அந்த லேடி பார்த்து ஸ்மைல் பண்றாங்க, இவனும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றான். இப்போதைக்கு அந்த லேடி யாரு என்னன்னு தெரியல. பப்ளுவோட அப்பா பேரு மதன் அப்படின்றது, மதனோட ஒய்ஃப் பேரு மீரா அப்படின்றது. ஆக்சுவலா மீராக்கு உடம்பு முடியாம இருக்கிறத நினைச்சு இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏதாவது பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. டிரைவர் தானே கூட்டு வந்தாரு, அந்த டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. சரி சார், நான் வெளியே போய் எப்படியாவது ஒரு டாக்டரை பிடிச்சு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே டிரைவரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த மேஜரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ஐஷு கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட படம் எல்லாத்தையும் நான் விரும்பி பார்ப்பேன், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் ஐஸ் வச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவரோட வசதி எல்லாம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இவரை பத்தி நிறைய கேக்குறாங்க. இவர் சொல்லிக்கிட்டே வரும்போது வேற ஒரு மேஜரோட போட்டோ இருக்கு. இது யாருன்னு கேட்கும் போது என்னோட அண்ணன் தான், என்னோட அண்ணன் உயிர் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த மேஜர் சொல்லிட்டு இருக்காரு. மேஜர் ரொம்ப வசதியானவர்ன்றது ஐஷுக்கு தெரியுது இல்ல, அதனால ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீங்க எதுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ண கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ப்ரொடக்ஷனை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது மேடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே மேல கை வச்சுலாம் பேசுறாங்க. இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கூட இருந்து சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல நம்ம வழிக்கு வரான்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. இவங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மதன் இருக்கார்ல, மீரா உனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப மருந்து மாதிரி ஏதாவது எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாருல, அதனால இந்த மேஜரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் ஏதாவது மருந்து இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவன் வேற நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றானே அப்படின்ற மாதிரி மேஜர் செம்ம கடுப்பாகிறாரு. இங்க இருக்கோம் போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டிரைவர் ஒரு 3 பேரை கூட்டு வந்திருக்காரு. இவங்க டாக்டர்ஸா அப்படின்னு கேட்கும்போது இவங்க டாக்டர்ஸ்லாம் கிடையாது, டாக்டர்ஸ் யாரையுமே பார்க்க முடியல, இவங்க 3 பேர் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதனால தான் கூட்டு வந்தேன்னு சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டரை கூட்டு வரேன்ற மாதிரி கிளம்பினாரு பாத்தீங்களா, ஒரு டர்னிங் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது எதிர்கார்ல வந்து தீபான்ற பொண்ணு வந்திருப்பாங்க. கண்ட்ரோல் இல்லாம 2 பேருமே மோதிக்கிற மாதிரி வந்து தனித்தனியா போய் வண்டியை நிறுத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சான்னு பாக்குறதுக்காக இந்த டிரைவர் இருக்கார்ல, வேகமா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கார் கிட்ட வர
சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு பேக் இருக்கு, அந்த பேக் முழுக்க காசு இருக்கு, ஜிப் கொஞ்சம் ஓபன் ஆயிருச்சு போல, அந்த ஜிப்பை வேகமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை இந்த டிரைவரும் கவனிக்கிறாரு. ஐயோ இவன் வேற பாத்துட்டானே அப்படின்ற மாதிரி வேகமா ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து வண்டியை ஓட்டிட்டு வர மாட்டீங்களான்னு கேக்குறான். உன் மேலதான் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு இளம் ஜோடி வராங்க. பைக்ல தான் ரெண்டு பேருமே வராங்க. அதுலயும் அந்த பொண்ணு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்கா. முஸ்லீம் பொண்ணா என்னன்னு தெரியல, முகத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க போலீஸ் மக்கள் போராட்டம் பண்ற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க போகாதீங்க, போராட்டம் நடக்குதுன்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாரு. இப்போ என்ன பண்றது, வேற எங்கேயாவது தான் ஸ்டே பண்ணுமா அப்படின்ற மாதிரி அந்த இளம் ஜோடியும் கேட்டுட்டு இருக்காங்க. நானுமே சவாரியை கூட்டிட்டு வந்தேன், இப்போ எல்லாரையும் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கேன், நீங்களும் வேணா அங்க வந்து தங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். மேடம் பேக தாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க தீபா கிட்ட கேக்குறான். இல்ல இல்ல என் பேக நானே வச்சிருக்கேன், எங்களை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் கார்லயே இவங்க மூணு பேரையும் கூட்டு வந்திருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இது என்ன அனாதை ஆசிரமமா, எல்லாருமே வந்து தங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி மேஜர் கோவப்படுறாரு. ஆனா மேஜருக்கு தீபா மேல ஒரு கண்ணு இருக்கு. பரவாயில்ல தீபாவும் நல்லா தான் இருக்கா, இதை தாண்டி இளஞ்சோடியில ஒரு பொண்ணு வேற வந்திருக்கால, நம்ம வீட்டுல அலோவ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்துல வீக்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சரி சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ புதுசா ஒரு மூணு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இளஞ்சோடிக்காக ஒரு ரூமை காமிச்சிடுறாரு. இப்போ இந்த இடத்துல தீபா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த இளஞ்சோடியில பொண்ணு முஸ்லீம்ன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, முஸ்லீம்லாம் கிடையாது, அவங்க அந்த மாதிரி கெட்டப் தான் பண்ணிருப்பாங்க. தீபா கிட்ட காசெல்லாம் இருக்குல்ல, அதனால கவனமா காசை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஆக்ட்ரஸ் ஆன ஐஷு இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஒரு பாட்டை பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுற சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இந்த இளஞ்சோடியில பொண்ணுமே கவனிச்சிட்டு இருக்கா. இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கும் போது இந்த மேஜர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அவங்களுமே பாடுறதை நிறுத்திடுறாங்க. எதுக்காக நிறுத்திட்டீங்க, நீங்க பாடினது நல்லா இருந்தது, மேற்கொண்டு பாடுங்கன்ற மாதிரி மேஜர் சொல்றாரு. சோ ஐஷுவும் சிரிச்சுக்கிட்டே பாடிட்டு இருக்காங்க. இவங்க பாடுறதுனால எல்லாருமே இந்த இடத்துல அசெம்பிள் ஆகுறாங்க. இந்த இடத்துல பார்ட்டி மாதிரி பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. நியூ இயர் நைட் வேற, இவங்க எல்லாருமே பார்ட்டி எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பப்ளுன்ற பையனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு லேடி கண்ணுக்கு தெரியறாங்கல்ல, அந்த லேடி கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஜாலியா எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மேஜர் இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறந்து யாரு என்னன்னு பாக்குறாரு. இவர் கூடயே எல்லாருமே பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஒரு அக்யூஸ்ட் வந்திருக்க மாதிரி இருக்கு. போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இவனை ரிமாண்ட் பண்றதுக்காக நான் கூட்டு போனோம், ஆனா கலவரம் ஏற்பட்டுச்சுல, என்னால எதுவுமே பண்ண முடியல, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இவன் என்ன குற்றம் பண்ணான்னு மேஜர் கேட்கும் போது கொலைகாரன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இதனால மேஜருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருந்தாலும் போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, இவனை விலங்கு போட்டு நான் லாக் பண்ணி வச்சிருவேன், இவனால எதுவுமே பண்ண முடியாது, என்ன மட்டும் நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மேஜருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையன் பப்ளு மேல கோவப்படுறாரு. எப்பவுமே பப்ளுவை திட்டுவாரு போல, அப்படி திட்டிட்டு போயிடுறாருல, இந்த பையன் ஃபீல் பண்றான். கூட இருக்க தீபா தான் ஆறுதல்லாம் சொல்றாங்க. ஒண்ணே இல்ல, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இருக்கார்ல, இந்த கைதியை ஒரு இடத்துல லாக் பண்ணலான்ற மாதிரி விலங்கு போட்டு லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஓகே தானே அப்படின்ற மாதிரி மேஜரை பார்த்து கேட்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் கையில இருக்க சாவியை அந்த அக்யூஸ்டுக்கு தந்துடுறாரு. எதனால இப்படி தராருன்னு தெரியல. அதாவது அந்த ஓனருக்கு தெரியாம கைதி கிட்ட சாவியை தந்துடுறாரு. கைதியுமே அந்த சாவியை வச்சு ஓபன் பண்றான். இப்ப தீபா பேக ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நிறைய காசு இருக்கு, அதே மாதிரி ஒரு போன் இருக்கு. அம்மாவோட ஆபரேஷன் நடக்கணும் போல, அதுக்கு இவங்களுக்கு காசு தேவை. அதுக்காக இவங்க லவ் பண்ண நபர் கிட்ட இருந்து தான் இவங்க காசு திருடி இருக்காங்க. அவர் பெரிய பணக்காரரு. இவங்க ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்திருப்பாங்க. அவர் மயங்கினதுக்கு அப்புறம் அவர் வீட்ல இருக்க காசெல்லாம் தூக்கி இருப்பாங்க. எப்படியாவது அம்மாவை காப்பாத்துறதுக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு இளஞ்சோடியை காமிச்சாங்கல்ல, அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க போல. பொண்ணு பேரு காவியா, பையன் பேரு வருண் அப்படின்றது. காவியா அம்மாவோட நகையை கொண்டு வந்திருக்காங்க, அதை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வருண் இருக்கான்ல, இது எத்தனை பவுன்ன்ற மாதிரி கேக்குறான். இப்ப அதுதான் உனக்கு முக்கியமா, என் அம்மாவை நான் மிஸ் பண்றேன், நம்ம வீட்டை விட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் நம்ம பண்ணல, நம்ம சரியான முடிவை தான் எடுத்திருக்கோம், வீட்டுல ஏத்திருக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் இந்த முடிவை எடுத்தோன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இந்த ஐஷுவும் டவர் கிடைக்குமான்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பகுதியில இவங்களுக்கு டவர் கிடைக்குது போல. இவங்க இந்த மாதிரி டவரை தேடிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் பப்ளு கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறான். பப்ளுக்கு பக்கத்துல அந்த லேடியுமே இருக்காங்க. அதாவது பப்ளு கண்ணுக்கு மட்டும் தெரியுற லேடி இருக்காங்க. இப்ப சாந்தின்றவங்க இந்த ஆக்ட்ரஸ பார்த்துக்கிட்டே கதவை தட்டுறாங்க. மேஜர் தான் கதவை திறக்கிறாரு. வேற ஒரு லேடி இருக்காளே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
காலையில கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ரகசியமா ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா இவங்க பேசிக்கிற எல்லா விஷயத்தையும் ஜன்னலுக்கு வெளிய இருந்து யாரோ கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றதையும் நமக்கு காட்டல. இவங்க ரெண்டு பேரையும் யாரு கவனிச்சாங்க அப்படின்றதையும் நமக்கு காட்டல. இப்ப ஐஷு இருக்காங்கல்ல, தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இங்க ஒரு ப்ரொடியூசர் கடஸ்டர்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டே இவங்க நடந்துட்டு இருக்கும் போது செவத்துக்கு அந்த சைடு யாரோ ஸ்மோக் பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா புகை வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் யாரு யாருன்னு கேக்குறாங்க. இப்ப புகை வருது, ஸ்டாப் ஆயிருது. இவங்களுமே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா யாரையும் காணோம். சரி கிளம்பலான்னு இவங்க திரும்பும் போது எதிர யாரோ வராங்க, இவங்களை அட்டாக் பண்றாங்க. இப்ப டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஐஷு மேடம்னு இவங்களை தேடிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த சின்ன பையன் பப்ளு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். மேடத்தை பாத்தியான்ற மாதிரி பப்ளு கிட்ட கேக்குறாங்க. இவனும் ஒரு இடத்தை திரும்பி பாக்குறான். அங்க ஒரு ஊஞ்சல் தான் இருக்கு. அந்த ஊஞ்சல்ல அவங்க கொல்லப்பட்ட நிலைமையில இருக்காங்க. கவரை வச்சு நெரிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யாரோ சாவடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இத பாக்குற டிரைவர் பதறிடுறாரு. எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. யார் இத பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த பையன் சொல்ற மாதிரி தானே இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த நாள் நைட்டு நிறைய கொலை நடந்திருக்கும். எல்லா கொலையும் இந்த பையன் தான் பண்ணான்ற மாதிரி தான் இவன் உள்ள இருக்கான். அதனால தான் இப்படி கேக்குறாங்க. ஆனா இந்த பையன் நான் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கைதி தப்பிச்சு போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப தப்பிச்சு போன கைதி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. யோ நீ கவனமா பாத்துக்கிறன்னு தானே சொன்ன, எப்படி அவனை கோட்டை விட்டு அப்படின்ற மாதிரி மேஜர் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. என்ன பண்ணுவியோ தெரியாது, அவனை புடி, வேற ஏதாவது உயிர் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளயும் லைட்டா சண்டை மாதிரிலாம் இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கு. இப்ப இந்த வருண் இருக்கான்ல, வீட்ல இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டு வர சொன்னல, எடுத்துட்டு வந்தியான்ற மாதிரி கேக்குறான். இல்ல நான் கொஞ்சோண்டு நகை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் எடுத்துட்டு வரலன்னு இவன் கேட்கும் போது இந்த பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப நகைக்காக தான் என்ன லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப கோச்சுக்கிட்டு பால்கனி சைடு வந்துடுறாங்க. இவன் நகைக்காக தான் லவ் பண்ற மாதிரி பண்ணிருக்கான்றது இந்த பொண்ணுக்கு புரியுது இல்ல. நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டயே போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன் வயித்துல என் குழந்தை இருக்கு, நீ அப்படிலாம் போக முடியாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். குழந்தை இருக்கிறதா நான் பொய் சொன்னேன், நீ ஏமாத்திருவியோன்ற அப்படி சொன்ன. ஆனா இப்ப நீ லவ் பண்றதே ஏமாத்துன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கண்டிப்பா உன்னை விட்டு போக போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கோவப்பட்ட இந்த வருண் இருக்கான் பாத்தீங்களா, லவ்வர் காவியாவோ ஒரு அடி அடிக்கிறான். பொத்துன்னு கீழே விழுறாங்க. அப்படி கீழே விழுந்தவங்க இதெல்லாம் பப்ளு பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. பப்ளுவும் இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். மீதி எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த கைதியை எப்ப பிடிக்க போற அப்படின்ற மாதிரி மேஜர் கோவப்பட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் தாங்க, நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த காவியா கத்திக்கிட்டே ஓடி வரா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான், யாரோ தள்ளி விட்டுருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்க பால்கனியில பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு காட்டல. இப்ப அந்த பையன் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். மாடியில இருந்து இவனை யாரு தள்ளி விட்டுருப்பா, ஒருவேளை அந்த கைதி தான் தள்ளி விட்டுருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த பப்ளுன்ற பையன் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த பையன் பண்ணிருப்பானான்ற மாதிரி லைட்டா நமக்கு யோசிக்க வைக்கிறாங்க. நீ தான் தள்ளி விட்டியான்ற மாதிரி இந்த பையன் கிட்ட பிரசன்ட்ல கேக்குறாங்க. இவன் இல்லன்னு சொல்றான். அப்ப தள்ளி விட்டது யாருன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுக்கு தெரியும் போல, ஆனா இப்போதைக்கு அதை சொல்ல மாட்டான். என்ன சொல்றானா, எனக்கு பசிக்குது, எனக்கு பிடிச்ச இந்த டிஷ்ஷை நீங்க வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவன் என்ன டிஷ்ஷை கேட்டானோ அந்த டிஷ்ஷை இந்த இடத்துல வாங்கிட்டு வந்து தந்துடுறாங்க. இவன் சாப்பிட்டுக்கிட்டே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றான். பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதுனால அந்த காவியா பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. ஒண்ணே இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. எப்படியாவது அந்த கைதியை நம்ம பிடிக்கணும், அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போய் அந்த கைதியை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கைதி இருக்கான்ல, இவங்க கிட்ட சரண்டர் ஆகுற மாதிரி வந்துட்டு இருக்கான். நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த கைதியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவன் தான் கண்டிப்பா பண்ணிருக்கான்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, அதே மாதிரி இந்த ஆளு மேஜர்லாம் கிடையாது, உண்மையான மேஜரை இவன் சாவடிச்சிருக்கான், இவன் மேஜரே கிடையாது அப்படின்ற மாதிரி கைதி சொல்றான். இப்ப எல்லாருமே மேஜர் மேல சந்தேகப்படுறாங்க. இப்ப போலீஸுமே கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் மேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா மேஜரும் சாந்தியும் பேசினாங்கல்ல, என்ன பேசினாங்கன்றத கைதி தான் ஒட்டி கேட்டிருப்பான். என்ன பேசினாங்கன்றத ரிவீல் பண்றான். அது என்னன்னா, மேஜர் கிட்ட வேலை பார்க்கிறவர் தான் இவரு மேஜரை சாவடிச்சிருக்காரு. சாந்தி கூட நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போலான்றதுக்காக தான் சாந்தியை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு போல. அதை பத்தி பேசினதை இந்த கைதி கேட்டிருப்பான். நான் சொல்றதை நம்பலனா இந்த இடத்துல போய் செக் பண்ணுங்க, மேஜரோட பாடி கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த கைதி சொல்றான். சரி இவன் சொல்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்கதானே அந்த கைதி சொன்னா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா உள்ள ஒருத்தரோட டெட் பாடி இருக்கு. அது என்னன்னா,
என்னோட அண்ணன் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இந்த மேஜர் சொன்னார்ல, இவர் உண்மையான மேஜர் கிடையாது, ஆனா நான் மேஜர்னே சொல்றேன். இந்த மேஜர் என்னோட அண்ணன் இறந்து போயிட்டாருன்னு சொன்னார்ல, உண்மையான மேஜரே அவரா தான் இருப்பாரு. உண்மையான மேஜருக்கு கீழே எடுபடி வேலை தான் இவர் பாக்குறவரா இருப்பாரு. அந்த மேஜரை சாவடிச்சுட்டு அவரோட இடத்துல இவர் நடமாடிட்டு இருக்காரு. சாந்தியை வர வச்சு இங்க இருக்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இந்த மேஜர் என்ன சொல்றாருன்னா, நான் வேணும்ட்டே சாவடிக்கல, எப்ப பாரு என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு, புடிச்சு தள்ளி விட்டேன் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா சாந்தி கத்துறாங்க, கைதியை யாரோ சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கத்துறாங்க. இவங்க எல்லாருமே கைதியை பார்க்கிறதுக்காக வராங்க. கைதியோட கழுத்தை யாரோ நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. நம்ம போன கேப்புக்குள்ள யாரு சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுக்கும் மேஜருக்கும் இந்த இடத்துல சண்டை ஏற்படுது. போலீஸுமே கன்னை காமிச்சலாம் மேஜரை மிரட்டிட்டு இருக்காரு. ரொம்ப சீன் போடாத அப்படின்ற மாதிரி மேஜரும் மரியாதை இல்லாம பேசுறாரு. இதனால இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றாங்க. கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கன்னு இஷ்டத்துக்கு எல்லார் பக்கமும் திரும்புது. எல்லாருமே இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு கன்னு 2 வாட்டி ஃபயர் ஆகுது. அப்படி ஃபயர் ஆன புல்லட் இருக்கு பாத்தீங்களா, 2 பேர் மேல படுது. ஒன்னு காவியான்ற அந்த இளஞ்சோடியில பொண்ணு மேல படுது. அதே மாதிரி வந்து பப்ளுவோட அப்பாவான மதன் மேல படுது. இப்ப 2 புல்லட் பட்டதுல அவங்க 2 பேருமே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. முட்டா பசங்களா சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தீபா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நிறுத்துறாங்க. இப்ப பப்ளு இருக்கான்ல, அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போலீஸ் ஆபீசரும் சரி, அதே மாதிரி டாக்டரும் சரி, இதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடியே நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு சொல்ல தோணல அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். இது எல்லாத்தையும் வெளிய இருந்து தீபா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்பதான் மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவன் சொல்றான். மேஜரும் குற்றவாளின்றது தெரிஞ்சிருச்சுல, மேஜரை லாக் பண்ணி தான் வச்சிருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டிரைவருக்கு கன்னை வச்சு இவனை லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காரு. அப்ப பப்ளு இருக்கான்ல, அர்ஜென்ட்டா எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனை ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் கூட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி தீபா சொல்றாங்க. இப்ப தீபா இருக்காங்கல்ல, இவன் பேரண்ட்ஸ் ஒரு ரூம்ல தங்குனாங்கல்ல, அந்த ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த ரூம்ல இருக்க மீரா இருக்காங்கல்ல, வாயில நுரத்தள்ளின மாதிரி இறந்து போயிருக்காங்க. அதை பாக்குற இந்த பையன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நார்மலா இறந்து போனாங்களா இல்ல யாராவது சாவடிச்சாங்களா அப்படின்றது தீபாக்கு தெரியல. தீபாவும் வெளியே வந்து போலீஸ் கிட்டயும் டிரைவர் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவருமே ரொம்ப பயப்படுறாரு. வேற யாராவது நம்மள சாவடிச்சிருவாங்களா, நம்மளுக்குள்ள யாராவது கில்லர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி இவர் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அந்த மேஜர் கிட்ட ஒரு கன்னு வந்துருது. மறைச்சு வச்சிருப்பாரு போல. அந்த கன்னை வச்சு சாந்தியை மிரட்டுறாரு. யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா இவ கதையை முடிச்சிருவான்ற மாதிரி சாந்தியை மிரட்டின மாதிரி இங்க இருந்து தள்ளி கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுமே நிறுத்துன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தீபாக்கு ரொம்ப பயம் வந்துருது. நம்ம உயிரோட போனாதான் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு யோசிக்கிறாங்க. டே தம்பி, நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பேக்ல காசெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. இப்ப ஃபாலோ பண்ண போலீஸ் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப டிரைவர் மட்டும் தான் இவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா கன்னை கீழே வச்சிரு, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி அந்த மேஜர் மிரட்டிட்டு இருக்கான். சரி தேவையில்லாம இதுக்கப்புறம் இன்னொன்னு உயிர் போக வேணாம், நான் கன்னை வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி டிரைவருமே கன்னை கீழே வச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ மேஜரை ஷூட் பண்றாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க சாந்தியும் இறந்து போயிடுறாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு பார்த்தா போலீஸ் தான். வேற ஒரு பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப கதையை கேட்டுட்டு இருக்க போலீஸ் இருக்காங்கல்ல, அவன் மேஜரை தானே ஷூட் பண்ணா, அப்புறம் எப்படி சாந்தி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. நான் நடந்ததை தெளிவா சொல்றேன்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா மேஜர் கிட்ட திடீர்னு கன்னு வந்ததுல அந்த கன்னை தந்ததே சாந்தியா தான் இருப்பாங்க. 2 பேருமே பிளான் போட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இந்த சின்ன பையன் கவனிச்சிருப்பான். சோ இவங்க பிளான் போட்டு வெளியே வந்துடுறாங்கல்ல, அப்ப போலீஸ் வந்து மேஜரை தான் ஷூட் பண்ணிருப்பாரு. மேஜரை ஷூட் பண்ணோன்னு ஒரு பிரஷர்ல மேஜர் இருக்காருல, பக்கத்துல இருக்க சாந்தியை தெரியாம ஷூட் பண்ணிருப்பாரு. சோ தெரியாம தான் சாந்தி இறந்து போயிருப்பாங்க. போலீஸ் தான் ஷூட் பண்ணார்ல, ஆனா இங்க இருக்க டிரைவர் கோவப்படுறாரு. நீ எதுக்காக அவசரப்பட்டு ஷூட் பண்ண, பேசியே சால்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் மேல சந்தேகப்படுறாரு. நீ உண்மையிலேயே போலீஸா இல்ல வேற ஏதாவது குற்றவாளியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப மாத்தி 2 பேருமே கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு தீபா உங்களுக்கு தேவையான பேக் எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப எதர்ச்சியா நியூஸ் பேப்பரை பாக்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. அடா பாவி, எங்களை ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா வெளியே வந்து டிரைவரை பார்த்து ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த போலீஸ் உண்மையிலேயே போலீஸே கிடையாது. ஆக்சுவலா இவனும் சரி அந்த திருடனும் சரி 2 பேருமே கொலை குற்றவாளி தான், ஜெயில விட்டு தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளனா நியூஸ் பேப்பரை பாருன்ற மாதிரி இங்க இருக்க டிரைவர் கிட்ட நியூஸ் பேப்பரை காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இவ உளறிட்டு இருக்கா, அது உண்மை கிடையாதுன்ற மாதிரி இந்த போலீஸ் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவர் போலீஸ் இல்ல, குற்றவாளி அப்படின்றது அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும் போது தெரியுது. தீபா தானே மாட்டி விட்டாங்க. அதனால கோவத்துல போலீஸ் என்ன பண்றாருன்னா அவங்கள நோக்கி ஷூட் பண்ற மாதிரி கன்னை நீட்டுறாரு. ஆனா அதுக்குள்ள உசாரான டிரைவர் இருக்கார்ல, இந்த போலீஸ்
போலீஸோட கதையை முடிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல இப்ப போலீஸும் செத்து போயிடுறாரு. மீதி இருக்கிறது 3 பேர் தான். டிரைவரு, அதுக்கப்புறம் வந்து தீபா, இதை தாண்டி அந்த சின்ன பையன் பப்ளு. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஆக்சுவலா தீபா கிட்ட நிறைய காசு இருக்கிறத இந்த டிரைவர் ஏற்கனவே கவனிச்சிருப்பாரு. இப்ப டிரைவர் இருக்கார்ல, உன்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அந்த காசை எனக்கு தான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல, என் அம்மாவோட ஆபரேஷனுக்கு இந்த காசு எனக்கு தேவை, நான் போனோம், என்ன விடுன்ற மாதிரி சொல்றாங்க. இது காசெல்லாம் நீ எடுத்துப்பியா? எனக்கு தெரியாது, நீ ஏன் ஏமாத்தி தான் இந்த காசை கொண்டு வந்திருக்கன்னு தெரியுது, என்கிட்ட தான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. இவங்களுமே தடுத்து அவர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பப்ளுன்ற பையன் இந்த விஷயத்த பாக்குறான். என்ன பண்றதுன்றது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் முழிச்ச மாதிரி கவனிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஆபீசர்ஸ் கேக்குறாங்க. என்னோட தீபாக்காக அவனை சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்னோட தீபான்னு இவன் லவ் பண்ற மாதிரி பேசுறான்ல, அதை கேட்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் தீபா அன்பு காமிச்சாங்கல்ல, அதுல அவங்கள லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். உங்க 2 பேருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் அவ்வளவு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய தான் இருக்கு. அதை தாண்டியும் நான் தீபாவை பயங்கரமா லவ் பண்ணேன். தீபா என்னை ஏமாத்தினதை என்னால ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அப்ப கன்னு கீழே வந்து விழுந்திருக்கும். அதே மாதிரி அந்த டிரைவர் கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு பப்ளு என்ன பண்றான்னா கன்னை எடுத்துறான். வேணான்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்காக டிரைவரை இவன் ஷூட் பண்ணிருப்பான். ஆமா, நான் இன்னைக்கு கொலை பண்ணேன், இந்த கொலையை மட்டும் நான் பண்ணேன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு தீபா வந்துடுறாங்க. பொய் சொல்லாதன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க நெத்தியில குங்குமம், கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்து இந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இப்ப இவங்க ஆபீசர்ஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டது உண்மைதான். கன்னும் கீழே விழுந்திருக்கும். பப்ளுவும் அந்த கன்னை எடுத்திருப்பான். ஆனா பப்ளுக்கு எப்படி ஷூட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பப்ளு நான் வரேன்ற மாதிரி வேகமா அந்த கன்னை வாங்கியிருப்பாங்க. இவங்க தான் அந்த டிரைவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன், மொத்தத்துல பப்ளு எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்பாராம அந்த வீட்டுல அடுத்தடுத்து நிறைய மரணம் நடந்துருச்சு பாத்தீங்களா. தீபா என்ன சொல்றாங்கன்னா, பப்ளு நீ இங்கேயே உட்காந்துரு அப்படின்ற மாதிரி கன்னை அவங்கிட்டே தந்துடுறாங்க. தந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சீக்கிரமா போலீஸை கூட்டிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுமே அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான்ல, உங்களுக்காக வெயிட் பண்றேன்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருப்பான். போனவங்க திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மாவை காப்பாத்தணும்ன்ற ஒரு நிலைமை இருக்குல்ல, அம்மாவை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போயிருப்பாங்க. இவனுக்கு பண்ண துரோகத்தினால என்னோட அம்மாவை நான் இழந்துட்டேன், அவ்வளவு காசு இருந்தும் அம்மாவை காப்பாற்ற முடியல, சரி எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமைச்சுக்கலாம்னு நினைச்சேன், அந்த லைஃபையும் என்னால அமைச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நிறைய கஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணாங்க போல. ஆக்சுவலா இந்த பப்ளோட கற்பனையில ஒரு லேடி வருவாங்க பாத்தீங்களா, அந்த லேடி தான் இவனோட உண்மையான அம்மாவா இருப்பாங்க. அப்ப மீரா யாருன்னு கேட்டீங்கன்னா, மீராவை பொறுத்த வரைக்கும் சித்தியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போதே ஹஸ்பண்ட் இருக்காருல, செகண்டா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த சித்தி இருக்காங்கல்ல, அம்மாவையும் இவனையும் பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப விசாரணை பண்ற போலீஸுங்க ஐஷுவை சாவடிச்சது யாரு தெரியுமான்னு கேக்குறாங்க. இந்த பையனும் தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா ஐஷுக்கு யாரோ ஸ்மோக் பண்ற மாதிரி தெரிஞ்சதுல, அங்க யார் தெரியுமா ஸ்மோக் பண்ணிருப்பா, கைதியும் போலீஸும் சேர்ந்து ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே கைதி தானே, பேசிக்கிட்டே ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. இவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு அந்த இடத்துக்கு ஐஷு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ அவ வராளே அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐஷு அந்த இடத்துல பார்க்கும்போது யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஐஷு திரும்பி கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க 2 பேருமே லாக் பண்ணிருப்பாங்க. இவ பார்த்துட்டா, இவ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல கதையை முடிச்சிருப்பாங்க. அதாவது இவனோ கைதின்றது தெரிஞ்சிருச்சுல, அதனால கதையை முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பப்ளு பார்த்திருப்பாரு. அதே மாதிரி வருண் எப்படி செத்து போனான்றத பத்தி இந்த பப்ளு சொல்றான். அப்பதான் தெளிவா நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த வருணை அடிச்சதுல அந்த பொண்ணு கீழே விழுந்தா பாத்தீங்களா, கீழே விழுந்ததுல அந்த பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆயிருப்பா. அந்த பொண்ணு பேர் காவியான்னு சொல்லியிருப்பேன். சோ காவியா தள்ளி விட்டு தான் இந்த பையன் செத்து போயிருப்பான். இது எல்லாத்தையும் பப்ளுவும் பார்த்திருப்பான். பப்ளு என்ன மாட்டி விட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரின்ற மாதிரி இவனும் தலையாட்டி இருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா கைதி இறந்து போனது எப்படின்றதை இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா எல்லாருமே உள்ள கைதி சொன்னதை பாக்குறதுக்காக போனாங்கல்ல, பின்னாடியே சாந்தியும் போலான்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப சாந்தியை விசில் அடிச்சு இவன் கூப்பிடுறான். என்ன பேபி மாட்டிக்கிட்டியா, நீ அவனை நம்பாத, என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி டபுள் மீனிங்ல தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இவனால் தான் இவங்க பிளானே கெட்டு போயிருச்சுல. இந்த சாந்தி செம்மையா கடுப்பாயிடுறாங்க. மேஜரை மாட்டி விட்டுட்டல, சாவுடா சாவுடா அப்படின்ற மாதிரி இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. அவனை யாரோ சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாங்க. இதையும் பப்ளு பார்த்திருப்பான். இந்த மொத்த கொலைகள்ல நான் ஒரே கொலை மட்டும் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான்.
சொல்றான். அப்பதான் இவன் என்ன கொலை பண்ணான்றது நமக்கு தெரியுது. அதாவது சித்தி அம்மாவையும் இவனையும் டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அம்மாவை சாவடிச்சிருப்பாங்க. அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவன் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு விஷ பாட்டில பாக்குறான். சித்தி தான் சாவடிச்சிருக்காங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிருது. சித்திக்கு அதே விஷத்தை கலந்து தந்துடணும்ன்ற மாதிரி இவன் கலந்து தந்திருப்பான். அதனால தான் அன்னைக்கு சித்திக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல கதையும் முடிச்சிருப்பான். ஆக்சுவலா சித்தி இறந்து போனதை பார்த்து இவன் ஃபீல் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா இன்னொன்னு பக்கம் இவன் சிரிச்சுட்டு தான் இருந்தான்றது நமக்கு ரிவீல் ஆகுது. எப்படி பார்த்தாலும் நானுமே கொலை பண்ணிருக்கேன், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறதாவே நினைச்சிடுறேன், என்ன திரும்பி செல்லுக்கே கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பக்கத்துல இருக்க தீபா இருக்காங்கல்ல, இல்ல இல்ல நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நீ இவ்வளவு நாள் வெளியே இருந்துட்டல, இதுக்கப்புறமும் நீ உள்ள ஜெயிலுக்குலாம் வர தேவையில்ல, நீ நிம்மதியா இரு போதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். தீபாவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இவனை காப்பாத்துறதுக்காக தானே வந்தாங்க, இவனை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆபீசர் கிட்ட கேக்குறாங்க. அவனே ஜெயில தான் இருக்கன்னு விருப்பப்படுறான், எங்களால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆபீசர்ஸும் கேக்குறாங்க. என்ன கூட்டு போங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஏன்னா தீபா அன்னைக்கு ஏமாத்திட்டாங்கல்ல, அந்த வழியில இருந்து இந்த பையனால வெளியே வர முடியல. அதனால தான் இந்த மாதிரி சொல்றான். கூட்டு போங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, ஆளுங்களுமே சரி வான்ற மாதிரி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை அன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில விட்டுட்டு போயிருக்க கூடாது, நம்ம அம்மாவை காப்பாற்றணும்ன்றதுக்காக அந்த பையனை அப்படியே விட்டுட்டு போய் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. பெருசா எந்த ஒரு தப்புமே பண்ணாம 12 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் எப்ப ரிலீஸ் ஆவான்னு தெரியல. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.